ரஜினிகாந்த் வராரு, அடுத்த 2 நிமிடங்களில் தலைப்புச் செய்தியாவது தாவேக்கா அல்லாத ஒரு ஆட்சி உருவாக்குவார்கள் தலைப்புச் செய்தியாவது. உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். அது யாரு நலன் காக்க இவர் நிலை விசாரிக்க அனுப்பித்தார். விஜய் ஆட்சியில் அமர்ந்திருப்பார், ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லிவிடக்கூடாது. விஜய் அவர்கள் சேர்ந்தோம் திருவாவூரில் இருந்துட்டு போகணும்னு சொன்னா முதல்ல சந்தோஷப்படுறவன், முதல்ல வரவேற்கிறவன் நான் தான். பிசிக்கு அங்கே போகாமல் தடுக்குன்ற வேலையை அவரும் இன்னொரு கட்சியுடைய மூத்த தலைவரும் செய்து கொண்டிருக்கிற செய்தி வருகிறது. திமுக வரைக்கும் வந்துச்சா? ஒரு பட்டியல் கிறிஸ்தவர்களுக்கு யாருக்காவது பல்ல இருக்கோ பறையருக்கோ அருந்து இருக்கோ கொடுத்துருக்காங்களா? 50 ஆண்டு காலத்தில் ஒருத்தர் உருவாக்க முடிச்சவங்களால. அப்ப இவ்வளவு பேரை வெற்றி பெற செய்திருக்காங்கன்னா இதுதான் சமூக நீதி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு குடந்தை அரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்களை பார்க்கிறோம். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தாவேக்காவினர் பல்வேறு கட்சிகள்கிட்ட அவங்க ஆதரவு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ரஜினி அவர்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் முதல் கருத்தை அதை பதிவு பண்ணேன். எனக்கு திடீர்னு ரஜினி உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. தோல்வி அடைந்ததுக்காக மனமுடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட போய் அப்போல்லாம் செஞ்சுக்காய்ங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக வலிமை குன்றிய தலைவர்கள் திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர். மன வலிமை குன்றியவர். உதாரணம், ஒரு மன வலிமை குன்றாத வலுவான தலைவருக்கு ஒரு உதாரணம். வெற்றி தோல்வி தீர்ப்பு வந்த உடனே அறிவாலயத்துக்கு வந்தார். மறுநாளே நன்றி சொல்ல மக்களை சந்திக்க போகிறாரு. கூட இருக்கவங்களாம் கண்கலங்கி அழுதா கூட அழுவாமல் அதை எதிர்கொள்கிற பக்குவம் இருக்குன்னா, அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் உடனடியாக பார்த்து மூக்கு சிந்தி போகணுன்னு ஒன்று இருக்கான்றது கேள்வி வருது. அப்படி எனக்கு இயல்பாக வந்துச்சு. ஏன்னா திடீர்னு வர்றாரு அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஷோவுக்கு பிறகு அதை பின்பற்றி அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை பிறகு, அதனால் மேற்படி நபர்கள்லாம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அந்த நலம் விசாரிக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காம இருக்கு. அது யார் நலன் காக்க இவர் நிலை விசாரிக்க அனுப்பித்தார் என்கிற ஒரு ஐயப்பாடு கேள்வி எழுந்தது. அதனால் என்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்ய. ஆனால் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படி எடுத்துக்க கூடாதா? அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. இல்லை, எனக்கு என்னென்னா, ஒரு இடத்துக்கு போனால் என்ன நடக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக வெளிச்சத்துக்கு வந்ததிலிருந்து எங்கே தலை காட்டணும், எங்கே தலை காட்டக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே கை நீட்டணும், எங்கே கை காட்டக்கூடாது அப்படின்னு தெளிவாக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நுட்பமாக இருந்ததுனால தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு கருத்தை சொல்கிறப்ப கூட நம்ம நீட்டை முழங்காமல் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி என்ன சுருக்கும், அதுலேயும் கூட பிரச்சனை வந்துடும். ஏதாவது அவர் அறியாமல் துரைமுருகனை பற்றி பேசின கூட அப்படி செய்தி ஆனிச்சு. அவர் இயல்பாக தான் பேசினார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப அளந்து பேசக்கூடியது. அப்போ இங்கே போனால் என்ன விலை வரும்னு அவருக்கு தெரிஞ்சு வராருன்னா, அப்போ ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது அப்படி அவருக்கு ஏதோ ஒரு வேலை பணி அல்லது எடுத்து செய்வதாக வந்திருக்காருன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். இல்லை, என்ன அது என்னவா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நேற்று அரசியல் சூழல் என்னவோ அதுதான் விலை. அப்போ தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க கூப்பிடணும், ஆளுநர் கூப்பிடல. இந்த சூழலில் அடுத்தது பேச்சு அடிப்படை. ரஜினிகாந்த் வராரு, அடுத்த 2 நிமிடங்களில் தலைப்புச் செய்தியாவது, சில நிமிடங்களில் தலைப்புச் செய்தியாவது திமுக அதிமுக தாவேக்கா அல்லாத ஒரு ஆட்சி உருவாக்குவார்கள் தலைப்புச் செய்தியாவது. அடுத்தது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக துணை முதல்வராக சின்னவர் வருவார், உதயநிதி வருவார் அப்படின்னு செய்தியாகுது. அடுத்தது திமுக அதிமுகவும் சேர்ந்து வேறு யாரும் அமர வைப்பாங்களாம் அப்படின்ற செய்தி உடனே பரவுது. அப்போ தாவேக்கா விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாது என்கிற யாரோ ஒருத்தருடைய அஜெண்டாவை கொண்டு சேர்ப்பதற்கான இல்லைன்னா என்னுடைய கருத்துப்படி ரொம்ப தெளிவான தலைவர்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இல்லை, விஜய்க்கு ரஜினி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது எல்லாருடைய கடமை தானே. ஒரு துறையில் இருக்கிறவர் அவருடைய யாராக இருந்தாலும் அவர் சொல்லி தான் எங்கேயோ இருக்கிறவர் கூட வாழ்த்து சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருத்தர் வருவார்ன்ற இடப்பில் அல்லது அதிகமான வெற்றி அடைஞ்சிருக்கிற நேரத்தில் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. 1.5 கோடி பேர் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்காங்க, 108 இடத்த வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்றப்ப அதை வாழ்த்த வேண்டிய இடத்துல ஜனநாயக கடமை அவர் ஆற்றிருக்காரு. அதில் பெரிய விமர்சனமாக நான் பார்க்க முடியல. அதில் அவர் வாழ்த்து தெரிவிக்கலாம் தான் செய்தி. இப்போ திமுக தரப்பினர் என்ன எழுதுறாங்கன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு இதுதான் பாஜகவோட அஜெண்டாவாக இருந்தது, பாஜகவோட ஒரு கைப்பாவை தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. பெரியார் படம் வந்து எதை குறிக்குது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட, அரசியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கட்சியாக அவர் அறிவித்து செயல்பட்டு வருகிறார். கொள்கை தலைவர்னு வச்சிருக்க இடத்துல பெரியார் இருக்கார். பெரியார்ன்ற முகம் எதை குறிக்குது? அந்த கோட்பாடு, அந்த கருத்தியல் எந்த கழகத்தை குறிக்குது? கழகன்னு வார்த்தையில் தான் இருக்கா? இல்லை, திராவிடம்ங்கிறது இடம்பெறல. திராவிடம்னு இடம்பெறலன்னா எல்லாம் முடிஞ்சா? பெரியார் வந்து பெரியார்னு வெறும் திராவிடத்துக்குள்ளே அடைச்சிட முடியுமா? எப்படி அடைப்பீங்க நீங்கள்? அவர் ஒரு மனித உரிமை போராளி, அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினவர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் கொடி அமைக்கிற போதே கருப்பு கொடியில் அந்த சிவப்பு வட்டம் இருக்குது, அந்த கருப்பு முழுமை அடைஞ்சு சிவப்பாக மாறணும்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னவர். அவர் இயல்பாகவே ஒரு பிறவி கம்யூனிஸ்ட்டு. அவரை போய் நீங்கள் வந்து எப்படி ஒரு வார்த்தையில் திராவிடம் என்ற வெறும் ஒற்றை வார்த்தைக்குள்ள அவர் திராவிடம் என்கிற கருத்தியலை பேசினார். அதை தாண்டி பல கருத்தியல் பேசியிருக்கார். அதுக்காக திராவிடம்னு கழகங்கள் இல்லாதன்னா, கழகங்கள் என்னன்னா திமுக இல்லாதுன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, இப்போ அதுதான், இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது பாஜக விரும்புமா? அது நடக்குமா? எனக்கு என்னமோ நடக்கிற இல்லை, ரஜினி அதுக்காக தானே அவர் அப்படி சந்திச்ச மாதிரி எனக்கு தெரியல. கழகங்கள் இல்லாததை உருவாகி இருக்கிற சூழலை அப்படி பார்த்தா பாஜக ஆதரிச்சு தான் ஆகணும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இல்லை, அப்படி போட்ட ஒரு கட்சி வரப்போ அதை ஆதரிச்சு தான் இருக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள். அதுதான் பாஜக RSS உடைய திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கழகங்கள் இல்லை அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடாது தான். அல்லது திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளை முதல்ல ஒழிச்சுக்கட்டணும். அதுதான் அவங்களுடைய கணக்கு. அப்போ அவங்களுக்கு எதிர் குறியீடு இதுதான். ரஜினிகாந்த் அப்படி சொல்ல வந்திருந்தாருன்னா இது எப்படி பொருத்தமாகும்? அப்படி பொருத்தம் ஆகாது. எங்கே என்னன்னா விஜய் ஆட்சியில் அமர்ந்துடக்கூடாது, தாவேக்கா ஆட்சி அமைச்சிடக்கூடாது. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதா ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லிவிடக்கூடாது. அப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதுதான் அங்கே அஜெண்டாவே ஒழிய இந்த இடத்துல அந்த சொல் பொருந்தாது என்று தான் நான் கணக்கு. இல்லை, இப்போ நேற்றைக்கு வந்து விசிகாவினுடைய துணை பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் பேசும் பொழுது 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த குரலை எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கோரிக்கை. இடம் பொருள் பார்த்து சொல்லணும், காலம் பார்த்து சொல்லணும். இப்போ அவர் சொல்கிறது வந்து நகைப்புக்குரியதாக மாற்றிடுறாரு. அதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு போராடினவன், அவரோட இருந்து பணியாற்றினவன், மக்களை திரட்டி அரசியல் செய்தவன், பல்வேறு வழக்குகளை சுமந்தவன். அதுக்கு ஒரு வரிய வரலாறு இருக்குது. அதை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசை. இன்னைக்கு அப்படி ஒரு சூழல், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு போராடணும் எங்களுக்கு ஒரு லட்சியம், ஆசை, அவருடைய கனவு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக அங்கீகாரம் பெறணும், பட்டியலின மக்களுக்காக இருக்கிற கட்சி என்று அடையாளம் தாண்டி பொது கட்சியாக வந்து அதை வரணும்னு ஆசைப்பட்டார். அந்த இடத்த அடைஞ்சாச்சு. அடுத்தது துணை முதல்வர் 2016 சிறுத்தைகளின் ஆண்டு. இன்றைக்கி எதிர்பார்க்குற தொங்கு சட்டமன்றம் அன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்து அந்த சிறுத்தைகளின் ஆண்டாக மாறும் என்று எதிர்பார்த்து களப்பணி ஆட்டினான். அது நடக்கலை. அதன் பிறகு முதலமைச்சராக அவரை வைக்கணும் அப்படின்றது ஆசை தான், எனக்கு ஆசை தான். இப்போ 2 கட்சி சேர்ந்தோ, விஜய் அவர்கள் சேர்ந்தோ திருமாவளவன் இருந்துட்டு போகணுன்னு சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுறவன், முதல்ல வரவேற்கிறவன் நான் தான் இருப்பேன். ஏன்னா அதுக்காக தான் நான் உழைச்சேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா எனக்கு என்னமோ சிந்தனை செல்வன் வந்து திருமாவளவன் நக்கல் பண்ண மாதிரி தெரியுது. இல்லை, காலம் கணிஞ்சிருக்குங்கிறாரு, திரும்பவும் நக்கல் பண்ண மாதிரி. அவர் சீட்டு கிடைக்காம பனையூருக்கு மாற்றி அங்கே நின்று ஜெயிச்சிருந்தா இப்போ இன்றைக்கி அவர் இன்னைக்கு வந்து வன்னியரசு சிந்தனை செல்வன் 2 பேரில் யாருன்னா அமைச்சர்னு கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு வேளை பங்கு பெறுறாங்கன்னா சிந்தனை தான் அமைச்சராவார், அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பல இடத்துல இப்போ இடிக்குது. அவர் அந்த இடத்துலேருந்து மாற்றி விட்டதுனால அவருக்கு கோவம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அண்ணனை இப்படி சொல்கிறோன்ற இகழ்வது போல் புகழ்வது, புகழ்வது போல் இகழ்வது. எனக்கு என்னமோ அவர் சொன்னது இந்த நேரத்தில்
நகைப்புக்குரியதாக கொண்டு போய் நிறுத்திட்டாரோ, அண்ணனையே அவமானப்படுத்துற மாதிரி பேசுகிறாரோ என்கிற எனக்கு அவரும் அண்ணன் தான், எனக்கு அப்படி தோணுது. வச்சிருக்கிறது 2 சீட்டு. இதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி ஒத்துவாரா? ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஒத்துவாரா? பெரியாரிய கருத்தியல் உட்கொண்ட உள்வாங்கி கொண்டிருக்கிற சமூக நீதி கோட்பாட்டை பற்றி பேசுகிற, பெரியாரின் அடையாளம் வச்சுக்கிற, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிற அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஒத்துவாரா? ஒத்துக்க மாட்டார். எப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா? காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு திருமாவளவன் அறிவித்தார். 8 சீட்டு வாங்கி வேட்பாளரில் காட்டுமன்னார் கோயிலை அவர் அறிவிக்கிறார். ஒரு சில நாட்களில் அவருடைய முகம் இருண்டு போகுது, ரொம்ப இறுக்கமாகறாரு, மனசு தளர்ந்து போய் நிற்கிறாரு. என்ன பேசுகிறேன்னே கூட அந்த காலகட்டங்களில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இது அண்ணன் திருமாவளவனா என்று பழைய காலத்தோட ஒப்பிட்டு, ஏன் இன்றைக்கி இருக்கிற அண்ணன் திருமாவளவனோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த திருமாவளவன் அவர்கள் இல்லை. என்ன கேள்வி வருதுன்னா, 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது நடப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில் இருக்கீங்க, லோக்சபாவில் இருக்கீங்க, பாராளுமன்றத்தில். நீங்கள் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேலே அது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப உடனே இந்த களத்துக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, தொங்கு சட்டமன்றமாக வரும்னு பார்க்குறீங்களா? ஓ, திமுக தொங்கு சட்டமன்றத்தில் வந்து மாட்டி தோல்வி அடையும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்டிருக்கா? மேற்படியார்களும் கேட்டிருக்காங்க. அப்போ திமுக தோக்குன்னு சொல்கிற நீ எங்கள் கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய வாதம் அதுதானே, பதிலை சொல்லுங்கன்னு கேட்டதான் எனக்கு கேள்வி. 8 தொகுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் பெரிய தலைவராச்சே, நீ தான் மாநில அரசுக்கு வரப்போகிறீங்களே, முதலமைச்சர் கனவோடு வந்துருக்கீங்க, துணை முதல்வர் 2-3 அமைச்சர், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, வாழ்க வளமுடன், சிறப்பாருங்க. ஒத்த பைசா தர முடியாது. தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதல்வராகவோ நீங்கள் ஆயிக்கிங்க அப்படின்னு நக்கல் பண்ணி சொன்னதாக எனக்கு தகவல். அதில் தான் அவர் ரொம்ப மன உடைஞ்சு போனதாக கூட ஒரு செய்தி. இது உண்மையாகவும் இருக்கலாம், எனக்கு வந்த தகவல் மாற்றா இல்லை. அவரே கூட சொல்கிறாரு, துணை முதல்வர் கனவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க அப்படின்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அது ஏன் அவர் சொல்கிறார்? இது யார் உருவாக்குனது? அப்போ எங்கேயோ ஒரு புள்ளியில் ஸ்பார்க் ஆகிறதுனால தானே அது தன்னறியாமல் வெளில வருது. இந்த அரசியல் களத்தில் அவர் சுணங்கி போயிருக்கிற, அவர் முகம் வாடி போயிருக்கிறத என்னால் பார்க்க முடியல. நேற்று அவர் திருமிகு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தோல்வி அடைஞ்சது என்னால் ரசிக்க முடியல. திமுக தோக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முதல்வர் தோக்குன்னு நான் நினைக்கல. காட்டுமன்னார் தொகுதியில் XY யாரையாவது ஒருத்தர் அண்ணன் திருமாவளவனை அறிவிச்சு விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் நிறுத்தினா போதும், வெற்றி பெற்றலாம். அப்போ இது கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு எங்கள்லாம் பார்வை இருந்துச்சு. இப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் இப்படி அறிவித்தார்? அப்போ குழப்பியிருக்காங்க, நெருக்கடிக்குள்ளாகி இருக்காங்க. அப்படி நெருக்கடிக்குள்ளாகி இருக்காமல் அண்ணன் அவர்கள் இப்படிப்பட்ட அவசர கதியாக அள்ளி தெளித்தது போல முடிவெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இல்லை, இப்போ தாவேக்கா ஆதரவு கேட்டிருக்கிறாங்க, வெளிப்படையாக கடிதம்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இடதுசாரிகளோடு சேர்ந்து முடிவெடுப்போம்னு திரும்ப அறிவிச்சிருக்கிறாரு. இதற்கு இடையில் ஆளூர் ஷானவாஸ் இன்னைக்கு ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு. அது பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு. விஜய் கடுமையான வார்த்தைகளில் பேசி, இதே இது திமுக அரசாக இருந்துருந்துச்சுன்னா ஆளுநரை கடுமையாக எதிர்த்திருப்பாங்க, விஜய்க்கு துணிச்சல் இல்லை, விஜய் இப்பையும் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாரு, இப்படிங்கிற பதிவுகளை பேசுகிறாங்க. இந்த மாதிரியான பதிவுகள் தாவேக்கா பக்கம் விசிகா போக விடாமல் தடுப்பதற்கான வேலையை ஆளூர் ஷானவாஸ் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஆளூர் ஷானவாஸ் இப்படி பேசுவதற்கு காரணமே அவருக்கு சீட்டு தரலன்ற பிரச்சனையை நம்ம பேசினாதான் இதுக்குள்ளே வரலான்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏன் சீட்டு தரல, நான் பட்டதை ஏன் கேட்கல, இதை வெளிப்படையாக அண்ணனோட உட்காந்து டிபேட் பண்ணாதான் முடிவு பண்ண முடியும். அப்போ அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, அது சிதம்பர ரகசியம். இப்போ ஒரு தலைவருக்கு பல நெருக்கடி இருக்கணும். நீங்கள் விசிகாவுடைய எம்எல்ஏவாக போனீங்க, ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களே, சமூக நீதி காத்த தலைவர் அவர்களே, ஏதோ ஒன்று ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். நீங்கள் போன 4 எம்எல்ஏவும் எப்படி பேசுனீங்கன்னு புத்தகமாக இருக்குது, எல்லாம் ஆவணமாக இருக்குது. இப்போ இதை ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் யோசிப்பாரா இல்லையா? அப்போ இது ஒரு நெருக்கடிக்கு அவருக்கு ஆளாகுது. இந்த நெருக்கடியெல்லாம் உண்டு.
விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு லாயல்ட்டியாக இருந்தாங்களா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சுல, அது என்னன்றத இன்னைக்கு ஆளூர் ஷானவாசனுடைய வார்த்தையின் மூலம் பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதை போன்றுதான் நான் பார்க்குறேன். தாவேக்காவை இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் சீண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சீண்டுனா நீங்கள் சொல்கிறது போல் விசிகா அங்கே போகாமல் தடுக்குன்ற வேலையை அவரும் இன்னொரு கட்சியுடைய மூத்த தலைவரும் செய்து கொண்டிருக்கிற செய்தி வருகிறது. இப்போ பனீர் பாபு வெளிப்படையாக வந்து காங்கிரஸ் போனது தப்புன்னு விமர்சிக்கிறது. எல்லாரும் தான் சொல்கிறேன். 4 எம்எல்ஏ சேர்த்தானே சொன்னேன். அதில் எனக்கு பாலாஜி மட்டும் வெளிப்படையாக அந்த கருத்து சொல்லாமல் இருக்கார். பாக்கி எல்லாருடைய கருத்தும் அப்படி தான் இருக்குது. நான் சொல்லலை, ஆனால் ஊடகத்தில் வந்த செய்தி இந்த 4 எம்எல்ஏவும் திமுகவில் சேர்ந்துருவாங்க தானே வந்துச்சு. உதாரணமாக எப்படி நடுவில் விசிகா திமுகவுடைய உரசல் கொஞ்சம் வந்துச்சு. அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு எடுத்துப்பேன். அப்போ 4 பேர் எம்எல்ஏ. அப்போ நீங்கள் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு வெளில போனீங்கன்னா 4 எம்எல்ஏவும் ஏங்கிட்ட தான் இருப்பாங்கன்ற செய்தியை திமுக நூல் அடித்தாப்புல நெத்தியில் பொட்டில் அடித்தாப்புல இளைமறை காயாக சொன்னாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அதில் தான் அண்ணன் திருமாவளவன் என்ன நம்ம கட்சி தலைவர் நம்ம உழைச்சி உருவாக்கின கட்சியில் 4 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சா 4 எம்எல்ஏவோடைய கருத்தும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு முட்டுக்கட்டையாக திமுக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே இப்போ அதை பற்றி பேசணுமான்னு கொண்டு வந்து தடையாக வந்தாங்கன்னா இவங்க இவருடைய கேரக்டர் என்னான்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி பேசணும்? என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவே என்ன சொல்லியிருக்கணும்னா 1.5 கோடி மக்கள் வாக்களித்து ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கி சொன்னார்ல ஒரு கருத்து, தாவேக ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த இடையூறும் செய்யாது, நம்பலாம், நாங்கள் அதற்கு துணை போக மாட்டோம். ஓகே அப்படின்னாங்களே. உண்மையாக நான் எதிர்பார்த்த ஸ்டாலினுடைய அறிக்கை என்னவாக இருக்கணும்னா, அன்றைக்கி அறிவாலயம் வந்தோடனே 6ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதியெல்லாம் பிரச்சனை நடக்குது, வேறு மாதிரி ட்ரெண்டு போகுது. ரஜினிகாந்த் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட எதிர்பார்த்த அறிக்கை, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் சிறந்த எதிர்கட்சிகளை தலைவராக இருப்போம், இப்போ பாஜக இல்லாத அரசு வரணுன்றது தான் எங்களுடைய விருப்பம், சனாதனம் இருக்கக்கூடாது, பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து திணிப்பதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் தடுத்து வச்சுருக்கோம். இனி வரும் காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு சூழல்லையும் அது மாதிரி நடந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் போராடுவோம். எந்த அரசு வந்தாலும் அது நடந்துடாமல் நாங்கள் பாதுகாப்போம். அதுதான் தமிழகத்தை பாதுகாப்போம்னு நாங்கள் அறிவித்தது. அதுதான் அது ஆளுங்கட்சியாக இருந்து செய்வோம், எதிர்கட்சியாக இருந்து செய்வோம். இப்போ அதிமுக வழியாக என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களை வச்சுக்கிட்டு விஜய் வந்துருவாரோன்னு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அது வராமல் இடதுசாரி கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அல்லது மதவாதத்தை ஏற்றிருக்கக்கூடிய பாஜகவை ஏற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது அவர்கள் ஆதரிக்கும்ன்ற ஒரு சூழல் வருகிற போது இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க பக்கம் போகாமல் எங்கள் தார்மீக ஆதரவு, ஏன்னா உடனே தேர்தலை சந்திக்க முடியாது. ஒரு சின்ன செய்தி சொல்லுங்கள, ஒரு வேட்பாளர் 2 லட்சம் பேருக்கு 2000 மணி கொடுத்தா 40 கோடி ரூபா, அப்புறம் தேர்தல் செலவு ஒரு 20-25 கோடி ரூபா, 60-65 கோடி ரூபா செலவு பண்ணாங்கன்னா எப்படிங்க முடியும்? எங்கே மக்கள் அதை கடுப்பாய் தான் இப்போ வந்து ஓட்டை மாற்றி போடுது. இதெல்லாம் ஏன் இவ்வளோ காசு ஒருத்தருக்கு அப்படின்னு. அப்போ 1000 கொடுத்தா எவ்வளவு? தேர்தல் செலவு எவ்வளவு? இது வரைக்கும் 3 கோடி 2 கோடி இருந்தால் போதும். இப்போ 40 கோடி இல்லாமல் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாத நிலைமை வந்துச்சு. ஆனால் ஒத்த பைசா செலவு இல்லாமல் பணநாயகத்தை ஜனநாயகம் வெல்லும் என்று இன்றைக்கு தமிழக வெற்றிகளுக்கும் ஒரு பைசா செலவு இல்லாமல், ஒரு விளம்பரம் கூட கொடுக்காம, ஒரு போஸ்டர் கூட ஒட்டாமல் அவங்க ஒரு 16 கேம்பெயின் பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இதே தான் நிறைவு கருத்தாக கேட்கணும்னு நினச்சிருந்தேன். தாவேக்காவினுடைய வெற்றிகளில் குறிப்பாக பல்வேறு பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த கணக்கு முன்ன பின்ன பல்வேறு கணக்குகள் சொன்னாலும் கணிசமானோர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தாவேக்காவினுடைய இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சுருக்கம்? 28ஆம் தேதி வேட்பாளர் அறிவித்தாங்க. வேட்பாளர் அறிவித்தப்போ நான் வந்து அந்த செய்தியை பார்த்ததில் 36 பேர் மாவட்ட செயலாளராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பிரிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அப்படியா? அடுத்தது அறிவிக்கப்பட்ட வேட்பாளரில் 70 பேர் கிட்டத்தட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய இருக்கிறாங்கன்றத பார்த்து செய்தியை கேட்டேன். எனக்கு பிரம்மாண்டமான
அந்த இதை பார்த்தோன்னே ஆச்சரியம். இதுதானே 2000 வருஷமாக முயற்சி பண்ணுறோம். இந்த சமூக சமத்துவத்தை, சமூக நீதியை அடைவதற்கு தானே போராடி இருக்கிறோம். கௌதம புத்தர் சித்தார்த்த காலத்திலேருந்து, வள்ளலார்லேருந்து, பெரியார்லேருந்து, அம்பேத்கர்லேருந்து, இன்றைக்கு இருக்க அண்ணன் திருமாவளவன்லேருந்து, நானாக இருக்கட்டும், ஜெகன்மூர்த்தி அண்ணா இருக்கட்டும், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமிலேருந்து, சமூக தலைவர் வைபா சேக்குத்தமிழ்லேருந்து எல்லாரும் இதுக்கு தானே போராடணும். இந்த போராடி 2000 வருஷம் போராடி, இந்த நூற்றாண்டு போராடிட்டு இருக்கின்ற இந்த காரியத்தை ஒற்றை மனிதன் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சத்தமே இல்லாமல் இப்படி ஒரு வேட்பாளர் லிஸ்ட் அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னே நான் எதை பற்றி யோசிக்கிறேன். எனக்கு சீட்டு கொடுப்பாங்க, சீட்டு கிடைக்கல, எனக்கு நான் எம்பி ஆவேன், மினிஸ்டர் ஆவேன், எம்எல்ஏ ஆவேன், எந்த கணக்கு நாங்கள் போடல. உடனே தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவித்தோம். இப்போ இந்த 44 பேர் இல்லாமல் ஏறக்குறைய 5 பேர் வெற்றி பெற்றதா தகவல். அப்போ இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாரனை எதிர்த்து வெற்றி பெற்றவர் கூட ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்று தான் எனக்கு செய்தி வந்துச்சு. இதைத்தான் சமூக நீதி. திமுக இது வரைக்கும் வந்துச்சா? ஒரு பட்டியல் கிறிஸ்தவர்களுக்கு யாருக்காவது பல்லருக்கோ பறையருக்கோ அருந்தருக்கோ கொடுத்துருக்காங்களா? 50 ஆண்டு காலத்தில் ஒருத்தர் உருவாக்க முடிஞ்சவங்களால? திமுக மட்டும் அதிமுக முடிஞ்சா, ஒரு பெஞ்சமினை தவிர வேற முடிஞ்சா? ஒரு தலித் மேலே அந்த அம்மா கொண்டு வந்து நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்களா? உங்களால் முடிஞ்சா? முடியலையே. அப்போ இவ்வளோ பேரை வெற்றி பெற செய்திருக்காங்கன்னா இதுதான் சமூக நீதி. அப்போ சாதி மதம் கடந்து ஒரு கிறிஸ்தவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக ஆகலான்னு பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வர முடியும் என்றால் அம்பேத்கர் படத்தை உயர்த்தி பிடித்து வாக்கு கேட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சரே விஜய் அவர்கள் தான். அப்போ தாவேக்கா வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு, வேட்கை, தாகம், ஆசை, எதிர்பார்ப்பு. இதுதான் ரகசியம். சேரியெல்லாம் தலையில புரண்டு வீசி எடுத்துருச்சு. இதை நானும் அந்த கட்சிக்கு ஆதரவாக அளித்து வேலை செஞ்சதில் பெருமை கொள்கிறேன். இந்த சமூக மாற்றத்திற்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் குடந்தை அரசனும் துணை நின்றது வரலாற்றில் அழிக்க முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடை எண்ணி நாங்களே பெருமை கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.